நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு பணியில் எத்தனை போலீசார் ஈடுபடுத்தப்படுகிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் நேஸ். நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நடந்து கொண்ட தேர்தலை ஒட்டி வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட உத்தரவிட்டிருப்பதாக தகவலாக இருக்கிறது. மேலும் வாக்கு மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடுவதற்கான ஏற்கனவே போடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதற்கேற்ற 3 அடுக்கு பாதுகாப்பு போடுவதற்கு துணை ராணுவ படையினர் குறித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எந்தெந்த வாக்கு எண்ணும் மையங்களில் குறிப்பாக வாக்காளர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக பிரச்சனை ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக கண்காணிப்பு வட்டத்தில் வாக்கு எண்ணும் மையம் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தெரிவித்த அடிப்படையில் 1 லட்சம் போலீசார் தமிழகம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியை சேர்ந்த பகுதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட போது சில இடங்களில் அசம்பாவிதம் ஏற்பட இருப்பதாகவும், மேலும் ஆளுங்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படையில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலும் குறிப்பாக கூடுதல் காவல்துறை எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்கள், வாக்கு எண்ணும் மையங்கள் பிரச்சனைக்குரியதா இருக்குதோ அந்த மையங்கள் கூடுதல் பாதுகாப்பு போடுவதற்கான திட்டங்கள் இருப்பதாக கூட தேர்தல் ஆணையம் தெரிவித்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்படும் என தற்சமயம் அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அமேஷ், நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு பணியில் எத்தனை போலீசார் ஈடுபடுத்தப்படுகிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் நேஸ். நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நடந்து கொண்ட தேர்தலை ஒட்டி வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட உத்தரவிட்டிருப்பதாக தகவலாக இருக்கிறது. மேலும் வாக்கு மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடுவதற்கான ஏற்கனவே போடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதற்கேற்ற 3 அடுக்கு பாதுகாப்பு போடுவதற்கு துணை ராணுவ படையினர் குறித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எந்தெந்த வாக்கு எண்ணும் மையங்களில் குறிப்பாக வாக்காளர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக பிரச்சனை ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக கண்காணிப்பு வட்டத்தில் வாக்கு எண்ணும் மையம் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தெரிவித்த அடிப்படையில் 1 லட்சம் போலீசார் தமிழகம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியை சேர்ந்த பகுதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட போது சில இடங்களில் அசம்பாவிதம் ஏற்பட இருப்பதாகவும், மேலும் ஆளுங்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படையில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலும் குறிப்பாக கூடுதல் காவல்துறை எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்கள், வாக்கு எண்ணும் மையங்கள் பிரச்சனைக்குரியதா இருக்குதோ அந்த மையங்கள் கூடுதல் பாதுகாப்பு போடுவதற்கான திட்டங்கள் இருப்பதாக கூட தேர்தல் ஆணையம் தெரிவித்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்படும் என தற்சமயம் அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அமேஷ், விரிவான தகவலுக்கு நன்றி நௌஷாத்.